பாசத்தோடு பால் ஊட்டிய தாய்க்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆடு மாடுகள் மாநாடு நடத்தப்பட்டதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கமளித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பூதலூரில் நடைபெற்ற தண்ணீர் மாநாட்டில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தண்ணீரிடம் அனைவரது வாழ்க்கையும் இருப்பதால் தற்போது தண்ணீருக்கு மாநாடு நடத்துவதாகவும் சீமான் குறிப்பிட்டார். ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு போடுகிறார் என்று தாய் ஓராண்டுதான் பால் ஊட்டினான். ஆனால் இன்று வரை என்னுடைய தாய் பசு பால் ஊட்டி கொண்டிருக்கிறாள். அப்ப பால் ஊட்டிய தாய்க்கு பாசத்தோடு மகன் நன்றி செலுத்த வேண்டாமா? அதற்காகத்தான் இந்த மாட்டுக்கான மாநாடு. இன்று தண்ணீருக்கு மாநாடு. தண்ணீருக்கு என்ன வாக்கா இருக்கு? தண்ணீர்கிட்ட என் வாக்கு இல்ல, எங்க எல்லாருடைய வாழ்க்கை இருக்கு. அதனாலதான் தண்ணீருக்கு மாநாடு. காவிரியை தடுத்து கல்லணை கட்டி பாசனத்திற்கு பயன்படுத்திய சமூகம் தற்போது 105 TMC தண்ணீரை பெற முடியாமல் தவித்து நிற்பதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் உரிமைகளை கர்நாடக அரசு தர மறுப்பதாகவும் அதை மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டினார். எந்த காவிரியை தடுத்து கல்லணை கட்டி பாசனத்திற்கு நம் பாட்டன் பயன்படுத்தினானோ அதே காவிரியிலே 150 TMC தண்ணீரை பெற முடியாமல் அவன் பேரனும் பேத்திகளும் தவித்து போய் வறண்டு போய் வாழ்க்கை இருண்டு போய் நிற்பதை நாம் பார்க்கிறோம். என் நீர் என்னுடைய உரிமை, தமிழ் தேசியத்தின் அடிப்படை உரிமை. அதை தர மறுக்கிறது கர்நாடகா, பெற்றுத்தராமல் வேடிக்கை பார்க்கிறது இந்த ஆட்சியாளர்களில் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் ஆட்சி. காவிரியில் பேரணையை கட்டி நீரை தடுப்பது என்பது இயற்கைக்கு முரணானது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அதன் காரணமாகவே காவிரியின் குறுக்கே கரிகால சோழன் தடுப்பணை மட்டும் கட்டியதாக குறிப்பிட்டார். அணையை கட்டி நீரை தடுப்பது என்பது இயற்கைக்கு முரணானது. ஏனால் நதி என்பது பூமி தாயின் இரத்த நாளங்கள். இப்ப உடலிலே ரத்த நாளங்கள் ஓடுகிற போது இந்த இடத்திலே ஒரு தடுப்பு ஏற்பட்டால் அதை ஆங்கிலத்தில் ஸ்ட்ரோக் வந்தது என்கிறோம். கை கால் செயலிருந்து விழுகிறது. அப்படி ஓடுகிற பூமியின் ரத்த நாளங்களாக நதியை குறுக்கே மறைத்து தடுத்து விட்டால் அந்த இடத்திலே நீர் தேங்கிவிடும். அந்த இடத்தில் மட்டும் நிலத்தடி நீர் உயரும். அங்கு வாழ்கிற உயிரினங்கள் மட்டும் பயன்பெறும். ஆனால் மொத்தமாக நதி வறண்டு போகும். அதை நம்பி வாழ்ந்திருந்த உயிரினங்கள் செத்து போகும். பண்ணை, தென்னை, பூச்சி, வண்டு, யானை, புலி, கரடி, சிங்கம், வேளாண் குடிமக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடுவார். ஆனால் அந்த தவறை நம்முடைய பாட்டன் செய்யவில்லை. அவன் அணையை கட்டியிருக்கிற முறையை பாருங்கள், எப்படி கட்டி பிரிச்சிருக்கான் பாருங்க. அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை நம்முடைய மூதாதையவர்கள் கடைபிடித்து கல்லணையை கட்டி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி நமக்கு அருங்கொடையாக தந்து சென்றிருக்கிறார். இதையடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் போட்டியிடும் 15 வேட்பாளர்களை சீமான் அறிமுகப்படுத்தினார்.